Okay. Today we will explain how to develop PHP program by non-IDE like Notepad editor. இப்போ நம்ம நோட்பேட் எடிட்டர்ஸ் மூலிமா ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸ் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸோ இந்த பிஹெச்பி ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு நோட்பேடில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ how to start XAMPP web control panel, because XAMPP web control panel only interact with web server, database server and then FTP server also. So web server execute server side script in web browser, database server develop the backends like table, database. So these things are done one and only by database server. The FTP server store website in global space, like maybe that websites are stored in host space or cloud space or remote space. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸ் வந்து நோட்பேட் எடிட்டர்ஸ் மூலிமா டெவலப் பண்ண போகிறோம். அந்த நோட்பேட் எடிட்டரை நம்ம வந்து நான் ஐடின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் ஐடின்னு சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா நோட்பேட் எடிட்டர் have no IntelliSense box. IntelliSense boxங்கிறது ஒன்று வந்து கிடையாது நோட்பேட் எடிட்டரில். ஸோ which one editor support IntelliSense box? That kind of editor called as IDE. எந்த ஒரு எடிட்டர் IntelliSense box சப்போர்ட் பண்ணுதோ அந்த எடிட்டரை தான் நம்ம வந்து ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ which one editor did not support IntelliSense box? That kind of editor just called as editor or non-IDE. ஸோ அதை வந்து எந்த IntelliSense box சப்போர்ட் பண்ணாத ஒரு எடிட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, அது எடிட்டர்னு சொல்லலாம் அல்லது நான் ஐடின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே சூஸ் பண்ண போகிறது பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன் இந்த ஹெட்டிங் மட்டும். ஹவு டு டெவலப் பிஹெச்பி ப்ரோக்ராம் பை நான் ஐடிஇ லைக் நோட்பேட் எடிட்டர். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஹியர் ஐ எம் என்ட்ரிங் டு த ஸ்டார்ட் பட்டன். ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார என்ட்ரு ஆகிறேன். இதில் வந்து ஜஸ்ட் ஐ வாண்ட் சர்ச் இட் அவுட். XAMPP அப்படின்னு இருக்குதான்னு பார்க்குறேன். Here I type it. So XAMPP control panel found here itself. So Bitnami called as the corporation. இப்போ வந்து Bitnami corporation develop XAMPP web control panel. So Bitnami அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன் தான் என்ன டெவலப் பண்ணினாங்க, XAMPP web control panel டெவலப் பண்ணாங்க. இப்போ XAMPP web control panel என்னென்ன இருக்கும்? வெப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர், FTP சர்வர். வெப் சர்வர் is execute server side script in web browser, and then database server develop database and tables. It's a backend that is handle the sequential data. அதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து சீக்வென்ஷியல் டேட்டான்னு சொல்லுவோம். அந்த சீக்வென்ஷியல் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டாபேஸ் சர்வர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் த கால்ட் அஸ் FTP server. So FTP server helps to store data from local host into web host or cloud host or remote host. அதாவது நீங்கள் உங்கள் பிசியில் மட்டும் யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு வெப்சைட்டை ஒரு வெப் ஹோஸ்டிங்ஸ்லையோ இல்லை க்ளவுட் ஹோஸ்ட்லேயோ அல்லது ரிமோட் ஹோஸ்ட்லேயோ இஃப் யூ வாண்ட் ஸ்டோர் தென் வி ஷுட் யூஸ் FTP. ஸோ இந்த FTP எல்லாமே டைரக்ட்லி வி கேன் அப்லோட் அவர் வெப்சைட் வித் ஹெல்ப் ஆஃப் GIT ஹப் கமாண்ட் ஆர் வெப் கண்ட்ரோல் பேனல். அதாவது நீங்கள் வந்து வெப் கண்ட்ரோல் பேனல்ஸ் மூலிமாவும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே. now let get entering into XAMPP control panel. Xக்கு இங்கே என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னீங்கன்னா X indicate operating system independent. So for example XAMPP control panel used in most of the operating system. For example XAMPP used in Windows, Unix, Linux, Macintosh, even Android also. Androidலேயும் நம்மளுக்கு வந்து XAMPP யூஸ் ஆகிட்டு இருக்குது. Because of that here they are mentioned X indicate for operating system independent. A indicate the Apache. Apache is nothing, it's a web server developed corporation called as Apache. So here we are using web server name is called as Tomcat. இங்கே நம்ம என்ன சர்வர் வெப் சர்வர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா Tomcat சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். That Tomcat web server developed by Apache. ஸோ அந்த அப்பாச்சிங்கிற ஒரு கார்பரேஷன் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன which one? Tomcat web server. Okay. Next one M indicate for MySQL. MySQL is one of the backend, that is one of the RDBMS category. So RDBMS categories, lots of RDBMS backend softwares are used like
Oracle, SQL Server, MySQL. So these are called as RDBMS backends. So here we are develop MySQL. M indicate for MySQL, that MySQL is one of the backend software. Category is RDBMS. Okay. So if on the backend softwares, what are the categories are available? DBMS, RDBMS and NoSQL. So there are three categories. DBMS one, another one is RDBMS, third one is called as NoSQL. NoSQL mostly used in cloud. Cloud la thaan namakku vandu NoSQL use aayittirukku அப்படின்றாங்க. So RDBMS, what is the difference between DBMS and RDBMS? Then DBMS handle only one database, but RDBMS we can handle more than one database. Which one DBMS satisfy the 12 core rules? That kind of DBMS called as RDBMS. எந்த ஒரு DBMS 12 core rules CODD core rules support பண்ணுதோ, that kind of DBMS called as RDBMS அப்படின்னு சொல்றாங்க. So for example, pure RDBMS called as DB2, Sybase. So these are called as pure RDBMS. So here MySQL is also partially called as the RDBMS அப்படின்னு சொல்றாங்க. Okay, next one. So P. So this P indicate for PHP. First P indicate the PHP, last P indicate Perl. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த XAMPP அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியுது. சரி சார், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கண்ட்ரோல் பேனல்? XAMPP வெப் கண்ட்ரோல் பேனல், ஐ வில் ஷோ இட். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஹியர் ஐ ஜஸ்ட் ப்ரெஸ் ரைட் மவுஸ் பட்டன் ஆன் XAMPP control panel. Once again, here I press right mouse button on XAMPP control panel, and then here I press run as administrator menu item from auto web menu or shortcut menu. ஸோ நம்ம இதை வந்துட்டு என்னென்னு சொல்லலாம் அப்படின்னீங்கன்னா, ஆட்டோ வெப் மெனுன்னு சொல்லலாம் அல்லது ஷார்ட்கட் மெனு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் ப்ரெஸ் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மெனு ஐட்டம். Okay, good. Now we are entering into XAMPP control panel. Version is 3.2.2. Okay. Now this is called as the XAMPP control panel window. Okay. Here what are the modules are available? Apache, MySQL, FileZilla, Mercury and Tomcat. So this is I already told to you. So Apache is a corporation. That corporation developed one of the server name is called as Tomcat. Okay. Tomcat is a web server name. Okay. MySQL is a backend software. So the backend software develop database and tables. FileZilla is helps to upload your file from localhost into webhost. ஸோ ஒரு நம்ம பிசியில் இருக்கிறத ஒரு குளோபல் ஸ்பேஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா FileZilla யூஸ் ஆகும். ஸோ these okay, I will tell what is the purpose of Mercury. So these modules are helps to develop PHP. ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாமே PHP லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, note it out. Here I am not start any one services. எந்த ஒரு மாடியூலோட சர்வீஸையும் இந்த இடத்துல I am not started. Okay. So for example, here I want try to start Apache. Now here press start button. Okay, successfully started Apache module. Okay, the port number is 80. Okay, just I want here entering into that home page of web page. Home page of PHP. Now here I press admit button from Apache module. Before I start Apache module, or clear? முன்னாடி நான் என்ன பண்ணினேன், ஒரு Apacheங்கிற ஒரு மாடியூலை ஸ்டார்ட் பண்ணினேன். Now I